கோவையில் ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளை மூலமாக கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ படிக்க செல்லும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா கொடிசியா பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கோவையை சேர்ந்த ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ பயில சேர்க்கை நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சுமார் 40 பேருக்கு கோவை கொடிசியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் மருத்துவ கல்வி பயில உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை KMCH மருத்துவமனையின் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளையின் இயக்குனர் அனிதா காமராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா காமராஜ் கூறுகையில், தமிழகத்தில் மருத்துவ பயில முடியாமல் தவிக்கும் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த 15 ஆண்டுகளாக இம்மையம் இயங்கி வருகிறது. எங்களது அமைப்பின் மூலமாக இதுவரை சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ பயின்று வருகின்றனர். வெளிநாடுகளில் மாணவர்கள் மருத்துவம் பயிலும் கல்லூரியின் தரம், மாணவர்கள் தங்கும் விடுதிகள், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நுணுக்கங்கள், மொழி பரிமாற்றங்கள் என அனைத்து தேவைகளையும் மாணவர்களுக்கு நமது அமைப்பினுடன் நின்று செய்து தருவதாகவும், இதனால் மாணவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதை நினைக்காமல் நமது அண்டை மாநிலங்களில் இருப்பதை போன்ற உணர்வை பின்பற்றி கல்வி கற்பதாக கூறினார். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஜுகேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன், கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க. நம்ம ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு 15 இயர்ஸா நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க. ஆல்ரெடி வந்து போலந்து, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேட்சஸ் கிளம்பியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க. இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க. அதுக்கான ஒரு பாண்ட் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிர்கிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க. இங்கே ஒரு 40 ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்லேருந்தும், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்தும், பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக KMCHல உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன், சைக்காட்ரிஸ்ட், ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃப்ளைட் இருக்கு. நாளைக்கு வந்து அவங்க அங்கே ரீச் ஆகிடுவாங்க. இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம ஷாலோம் ட்ரஸ்ட்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பாதுகாப்பு, படிப்போட தன்மை, படிப்போட குவாலிட்டி, அதேமாரி வந்து பாதுகாப்பு, இது ரெண்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அது இல்லாமல் ஷாலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது, 6 இயர் அவங்கள டேக் கேர் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணால் யார்கிட்ட பேசணும், லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அங்கே உள்ள ரெக்டரோட கான்டாக்ட்ஸில் இருப்போம். ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஊர் கவர்னர் மாதிரி. ஸோ இமீடியட்டாக பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண. அதனால் வந்து நீங்கள் அப்ராட் அனுப்புற, எங்கள் வழியான்னு இல்லை, பொதுவாக வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான்.